தொடர்ந்து தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்ட தலைவர் டாக்டர் உமா IAS அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சுகாதாரத்துறையின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்கள். நம்மளுடைய வருங்கால சுகாதாரத்துறையை கட்டமைக்கக்கூடிய மருத்துவ அலுவலர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களுக்கு சுமார் 2144 நபர்களுக்கு இன்று பணி நியமன ஆணைகளை வழங்கியமைக்கும், சமூக பொறுப்பு நிதியை பெற்றிடக்கூடிய நலம் TN இணையதளத்தை துவக்கி வைத்தமைக்கும், ஏழை எளிய மக்களுக்கும் தரமான சிகிச்சை கிடைத்திட வேண்டும் என்பதற்காக நவீன உபகரணங்களுடன் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தமைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவில் நம்மோடு கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு மருத்துவம், மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர், மதிப்பிற்குரிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அரசு செயலாளர், என்னோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய அரசு துறை அலுவலர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியினை நம்மிடையே கொண்டு செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஊடகத்துறையினர், பல்வேறு இடங்களிலிருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் இந்த கல்லூரியை உடனடியாக எங்களுக்கு வழங்கிய மாநில கல்லூரி சென்னையினுடைய தாளாளர் அனைவருக்கும் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விழா நிறைவாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जाहे, तव शुभ आशीष माहे, गाहे तव जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे जय 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 हे. அனைவரும் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ளவிருக்கிறார். நீங்கள் அனைவரும் அவரவர் இருப்பிடத்தில் அமர்ந்து இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சர் உங்களுடைய இடத்திற்கே வருவார். நன்றி நன்றி. அனைவரும் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யாரும் இருக்கையிலிருந்து எழ வேண்டாம். அன்பு கூர்ந்து அனைவரும் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் தங்களுடைய இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். குழு புகைப்படம் எடுக்க ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு கூர்ந்து மருத்துவர்களும் சுகாதார ஆய்வாளர்களும் இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பணி நியமன ஆணையை பெற்ற டாக்டர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்களோடு இப்போது குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றார்கள். அனைவரும் இருக்கையிலேயே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு கூர்ந்து அனைவரும் இருக்கையிலேயே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மொபைல்ஸ் எல்லாருமே கீழே வைக்கலாம். குரூப் போட்டோ எடுக்கிறோம். ப்ளீஸ் கைண்ட்லி சப்போர்ட்.
எல்லாரும் தம்ஸ் அப் காமிக்கலாம். பிரபு சீனியர் மேனேஜர் திரு ஹரிஹரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கட்டிட பணிகளுக்கான 60 லட்சம் ரூபாய்க்கான காசோலை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கி விருந்தினர்களையும் இருக்கையில் அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு தாய் தனது குழந்தையை பாதுகாப்பாக கரங்களில் ஏந்தும் அந்த முதல் நொடி அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை இல்லை. அந்த மகிழ்ச்சியை உருவாக்கிய மருத்துவர்களின் அன்பையும் அர்ப்பணிப்பையும் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. சென்னை கண்ணதாசன் நகரைச் சேர்ந்த திருமதி சத்யா அவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு எக்மோர் அரசு மருத்துவமனையில் அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த இன்பமான தருணத்தில் அரசு மருத்துவர்களும் செவிலியர்களும் மருத்துவ பணியாளர்களும் தாயையும் சேயையும் தங்களது சொந்த குடும்ப உறுப்பினர்களைப் போல அன்போடும் அர்ப்பணிப்போடும் கவனித்து பாதுகாத்தனர். அந்த நன்றி கடனை மனதில் சுமந்து வந்த திருமதி சத்யா அவர்கள் நலம் தமிழ்நாடு திட்டத்தின் மூலம் மற்றவர்களுக்கும் சிறு உதவியாக அமைய வேண்டும் என்கின்ற